ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்பேன் ஓட்டிங்ல அப்படின்னு நினைச்சு போனேன். 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஏஞ்சி போனா கேட் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட்ல தெரிச்சு போய் நான் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுவேன்ற மாதிரி ஆளுங்க போய் நிக்கிறாங்க. ஐ ஃபெல்ட் ஹாப்பி, ரியலி ஹாப்பி. நான் நினைச்சேன் நான் 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில. என்னங்க பிஎம்னா ஏஎம்னு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேட்டுக்கு வெளியில ஒரு 38 year old ஒரு லேடி வந்து சொல்றாங்க, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஓட், எனக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு போடணும். ஐ வாஸ் லைக், ஓகே போங்க, பரவாயில்ல, இது என்னோட 2வது ஓட்டு தான், பட் பரவாயில்ல, நீங்க போங்க, 38 வயசுல நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறீங்களா, போய் இந்த ஓட்டு போடுங்க. Some people are like really crazy. I don't know what is gonna happen today. வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவிற்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை, அது நீங்க வந்து சொல்றீங்க அது ஹாலிடேன்னு சொல்லிட்டு, ஐ வில் ஏன் அது ஹாலிடேக்கா வரல, எதுக்காக ஓட்டு போடுறதுக்காக வராங்க, அதுவும் எதுக்காக தாவேக்காக ஓட்டு போடுறதுதான் வராங்கன்றதுனால அவங்களே அறிவிச்சுட்டு தான் வராங்க, நாங்க வந்து எங்க அண்ணனுக்காக வரோம் அப்படின்னு தான் வராங்க. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே தற்குறிகள் மட்டும் தான் வருவாங்களா என்ன? தாவேக்காக ஓட்டு போடுற தற்குறிகள் மட்டும் தான் வருவாங்களா என்ன? வேற கட்சிகளுக்கு வாக்களிக்கிறவங்க வரவே மாட்டாங்களா என்ன? வெளிநாட்டுக்காரங்க வரமாட்டாங்களா என்ன? ஊர் சுத்தி பாக்குறவங்க வரமாட்டாங்களா என்ன? வேற வேலை விஷயமா வர்றவங்க போறவங்க இருக்க மாட்டாங்களா என்ன? அப்பா டேய், என்னமா கணக்கு பண்றானுங்க, என்ன ஏது ஒன்னும் புரியலங்க இவனுங்க பேசுறதே. மனுஷாவில இந்த மாதிரி வகத்தை நான் இன்னும் பார்த்ததே இல்லை. கைஸ், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. என் ஃப்ரெண்டு வெக்கேஷன் போயிருக்கான். அவன் ஸ்டோரி நேத்தி நான் பார்த்தேன், ஏதோ ஓட்டு போட வந்திருக்க மாதிரியே போட்டிருக்கான். அந்த நாய்க்கு ஆக்சுவலாக விசா முடிஞ்சிருச்சு. விசா முடிஞ்சு கம்பெனிலேருந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ஊருக்கு போங்கப்பா, நாங்கள் ரிட்டர்ன் விசா போட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னாங்க. அப்படி போயிட்டு இந்த நாய் என்ன போட்டிருக்கு, அண்ணா விஜய் அண்ணா, டிவிக்கே அண்ணா, உங்களுக்கு ஓட்டு போட தான் நான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஸ்டோரி போட்டு வச்சிருக்கான். எனக்கு ஒன்று புரியவே இல்லை, இவன் மட்டும் தான் இப்படி சுத்துறானா இல்லை ஊர்ல பாதி பேர் இப்படி சுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான், இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் டிராவல் ட்ராக்கர், இந்த 2 நிறுவனத்தோட உதவியோட நம்ம வந்து ஒரு சில டேட்டாஸ் நம்ம சொல்லுவோம். கடந்த 100 நாட்கள்ல மட்டும் தமிழ்நாட்டுக்கு 25 லட்சம் பேர் வெளிநாடுகள்ல இருந்து தமிழர்கள் வந்துருக்காங்க, என்ஆர்ஐ வந்துருக்காங்க. ரொம்ப பெக்குலியரான விஷயம் என்னன்னா, சார்ட்டர்ட் ஃபிளைட், பிரைவேட்டா வாடகைக்கு எடுத்து வருவாங்கல்ல ஃபிளைட், அது இந்த வாரத்துல 300% அதிகரிச்சிருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏமாட சந்தேகமா உங்களுக்கு? ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட டேட்டால வந்து 300% யூஸ்ட் பை பொலிட்டிக்கல் அண்ட் ஹை ப்ரொஃபைல் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுக்குறாங்க. 100 நாள்ல 25 லட்சம் பேர் வந்திருக்காங்களா? அதுலயும் பிரைவேட் ஃபிளைட், சார்ட்டர்ட் ஃபிளைட்ல எல்லாம் வந்திருக்காங்களா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வாடகைக்கு பஸ் பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து காசு போடுங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் போடுங்க அப்படின்ற மாதிரி ஃபிளைட் பிடிச்சி வந்தாங்களா? என்ன கதை, என்ன ஓலா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த தற்கொலை அணில் குஞ்சுகளை ஏமாத்துறதுக்கான வேலைப்பாடுகள் தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசினா அவனுங்களுக்கு ஓ அப்படியா மாஸ் அப்படின்ட்டு அதை வந்து இதை கட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் வைப்பானுங்க வீடியோவில். பின்னாடி ராவணம் வேண்டா அப்படின்னு பிஜிஎம் போட்டுக்கிட்டு அங்கே அப்படியே விஜய் வந்து அப்படியே இது பண்ணுறது, அப்படியே கூட்டத்துக்குள்ளே நிற்கிறது, அப்படிலாம் எடிட் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, ட்ரெண்ட் ஆகணும். இந்த பொழப்புக்கு 4 பேர் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயுமே இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல வந்து இறங்குறவங்களோட எண்ணிக்கை 10,000 கூட தாண்டாது, 10,000 கூட வராது. இந்த நிலையில கடந்த 100 நாட்கள்ல 25 லட்சம் பேர் வந்தாங்களாம். அது எப்படி வர முடியும்? நான் சொல்ற கணக்கின்படி தினமுமே 10,000 பேர் வந்து இறங்குறாங்க, எல்லாமே தாவேக்கா அணில் குஞ்சுகள் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 100 நாள்ல 10 லட்சம் பேர் தான் வந்து இறங்க முடியும். 25 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க எனக்கு புரியலையே. எக்ஸ்ட்ராவா போலாகி இருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 20 லட்சம் தான். இவனுங்க ஓட்டக்கூடிய ஓலா கேப் இருக்கே, என்னமா வடை சுடுறானுங்க பாருங்க, 25 லட்சமா? எலக்ட்ரல் ப்ராசஸ ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அவங்களுக்கு தெரியாதா இவ்வளவு லாங்ல இருந்து ஊர் விட்டு ஊர் வரவங்களா எப்படி வந்து உடனே போவாங்க, இல்ல எப்படி வந்து எலக்ட்ரல் பூத்தை ரீச் பண்ணுவாங்க? ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி. நீ மினிமம் 2 days ஆவது இந்த எலெக்ஷன் டேட்டை வந்து வச்சிருக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். இப்போ யார முட்டாளாக்குறதுக்காக இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது? நம்மளாம் என்ன முட்டாளா போய் ஓட்டு போட்டு வரவங்க, இல்ல ஊர் விட்டு ஸ்டேட் கண்ட்ரி டு கண்ட்ரி இதுக்காக செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒண்டி கொண்டே மோதிரம் தான் என் மனுஷன், சரியா? எங்க வந்து விஜய் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் விடாம இதுங்களெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்?
அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. ஒண்டி சண்டை போடுறவன் தாண்டா மனுஷன். உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் கையில் அதிகாரமே கிடையாதுன்னு நம்ம எடுத்து சொன்னாலும் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது என்ன, நாங்கள் தானே தேர்ந்தெடுத்து உட்கார வச்சோம், அது என்ன நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்தை வந்து ஆக்கிரமிக்க விடலாமா நீங்க? சோ தெளிவா தெரியுது சம்திங் இஸ் ராங் இன் தி செலக்ஷன். நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா? நீ உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு, நீங்க எப்படி தேர்தல் ஆணையத்தை வந்து ஆட்சி பொறுப்பெல்லாம் அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. நீங்க பயந்து போய் நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் கொடுத்துட்டீங்க, விஜய் அண்ணனை பார்த்து பயம், அதனால தானே கொடுத்தீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. தற்கூரிகள். நம்மளுக்கு வந்து ஓப்பனாவே தெரியுது ஓட்டு போட்டோமா அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இப்ப நிறைய பேர், நான் என்னோட பூத்திலே பார்த்தேன், நிறைய பேர் ஓட்டு போட முடியாம திரும்பி ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சோ இந்த அவல நிலை மாறணும்னா கண்டிப்பா மேக்சிமம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. பைத்தியம் முடிச்ச நாயே, டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ டேய் எங்க விஜய் வரணும், எல்லா இளம்பெண்கள் தாலி நீடிக்கணும். கொஞ்சம் அண்ணன் விஜய் வரணும், நாளை நமது உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தமிழன், பச்சை தமிழன். சரிங்களா? பச்சை தமிழன், எம்மதமும் சம்மதமே என் விஜய்க்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பாப்பா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விசிலுக்கு தான் போட்டேன். விசிலுக்கா? இந்த வட்டம் ஆட்சிக்கு யார் வருவா? உதயசூரியன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்லியிருப்பேனா இந்த மாதிரி பிளாக் ஆகுதுன்னு, அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிவிக்கு ஓட் போட்டா இப்படி ஆகும்னு. ஸோ எனக்கு தெரியல, டிவிகே ஓட்டர்ஸ் உங்களுக்குமா இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு ப்ளூ இல்லாம? சிறுசா இருக்குமோ, ஒருவேளை பெருசா இருக்குமோ, இது ஒரு தினுசா இருக்கே. I am not an enemy for any other parties, but I am a supporter for TVK. நான் தெரியாம தான் கேக்குறேன், ஓட் பண்றீங்களா? 2 நாளுக்கு முன்னாடியே ஓட் பண்ற பூத்துக்கு முன்னாடி பாய் விரிச்சு படுத்துப்பீங்க, அப்படிதானே? ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி கூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார், நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் தான் லேட்டா வந்து இந்த ஓட்ட மிஸ் பண்ணேன். அப்படியா? 21ஆம் தேதி காலையில 6:30 ஃளைட்ட மலேசியால மிஸ் பண்ணது என்னோட பர்சனல் திங். ஆல்ரெடி நான் பஃபர் டைம் வச்சு தான் நான் ஃளைட்டே புக் பண்ணேன். சோ 22ஆம் தேதி அதே 6:30 மணிக்கு அந்த ஃளைட்ட நான் பிடிச்சு 22 மார்னிங் நான் சென்னை வந்து இறங்கியாச்சு. நைட் 9 மணிக்கு நான் டிராவல்ஸ் புக் பண்றேன். சென்னையில இருந்து நான் ஓட் பண்ண வரக்கூடிய நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்க்கு எனக்கு 9 மணி நேரம் போதுமானது. பட் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தா கூட நான் தாராளமா வந்து ஓட் பண்ணிருக்கலாம். பட் 9 மணி நேரத்துல வர வேண்டிய டிராவல்ஸ் 22 மணி நேரம் டிராவல் பண்ணி நான் இங்க வந்து இறங்கினேன். பாட்டி நான் ஒன்னு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சென்னையில ஏற்படுத்தப்பட்ட டிராபிக் ஆகட்டும், மக்களுக்கு பஸ் இல்லாமையாகட்டும், இப்படி காரணங்கள் இருந்தாலும் நான் வந்து டிராவல்ஸ் முக்கியமான காரணம். சோ அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஜெயவின் டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ்ல தான் நாங்க பஸ் வந்து புக் பண்ணிருந்தோம். சோ செங்கல்பட்டு தாண்டினதுக்கு அப்புறமா எந்த டிராபிக்குமே கிடையாது. பஸ் வந்து ரொம்ப உருட்டி கொண்டு வந்தாங்க காலி ரோட்ல கூட. நான் போய் கேட்டேன், ஏன் காலி ரோட்ல கூட இவ்ளோ ஸ்லோவா வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படிதான் போவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பஸ்ல இருக்கிற எல்லாமே ஓட் பண்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வரோம், நீங்க இப்படி கொண்டு போனீங்கன்னா நாங்க போறதுக்கே யூஸ் இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப ஹார்ஷா, ஒரு பொண்ணு கிட்ட வந்து எவ்வளவு ஹார்ஷா பேச முடியுமோ அவ்வளவு பேசினாங்க. அவங்க 3 பேர் இருந்தாங்க, 3 பேருமே அவ்வளவு மார்க் பண்ணாங்க. சரி நான் அதை கூட நான் விட்டுட்டேன். குன்னூர்ல இருந்து வெலிங்டன் வழியா ஊட்டி வர வேண்டிய பஸ் குன்னூர்ல இருந்து பெட்டடி வழியா கோத்தகிரி ரோட்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் எடுக்கும். நான் ஓட் பண்ண போறேன்னு ஆர்கியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு, நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன். பிகாஸ் நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, புதுசா வர்ற ஆட்சியெல்லாம் வந்துருவாங்களாடா அந்த மாதிரி அவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. சோ அவங்க டிசைட் பண்ணாங்க எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு டிலேவா. சோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த 30 மினிட்ஸ் தான் இங்க நான் மிஸ் பண்ண 30 மினிட்ஸ். லாஸ்டா என் முன்னாடியே சொல்லிட்டு போறாங்க, தரமான செய்கை செஞ்சாச்சு இல்ல, சூப்பர் செய்கை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ நான் வந்து இந்த ஜெயவின் டிராவல்ஸ் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. ஒருத்தர் யார் வேணா சப்போர்ட் பண்ணலாம், அது அவங்களோட பர்சனல் திங். ஆனா நீங்க ஒரு டிராவல்ஸ் ரன் பண்றீங்க, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரன் பண்றீங்க, அதுல வரக்கூடிய மக்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பட் நீங்க யாருக்கோ சப்போர்ட் பண்ணி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நேத்து நீங்க பண்ணீங்க. சோ எனக்கு கண்டிப்பா இந்த ஜெயவின் டிராவல்ஸ் வந்து பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. நம்ம தொகுதியில அண்ணன் பூகுமார் நிக்கிறாரு, விஜய் நான் சொல்லிட்டாரு, எல்லாம் ஓட்டு போட்டுரு. யாரா பூகுமார்? அதெல்லாம் தெரியல மச்சான், போட்டுரு, ஓட்டு போட்டுரு. என்னடா பண்ணாரு பூகுமார்? எது பண்ணாலும் நல்லா தானே பண்ணுவாரு, நல்லா பண்ணிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு பூகுமார்? செம்மையா படிச்சிருப்பாரா? விஜய் நான் சொல்லிட்டாரு, போட்டுரு. ஃபர்ஸ்ட் யார் அவரு முதல்ல சொல்லு, யார் அவரு? தெரியல, நேத்து தான் பார்த்தேன், நல்லா வரா தெரியாரு, போட்டுரு.
இந்த தற்குறிக்கெல்லாம் பேச முடியாது. இந்த தற்குறியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை எப்படி திருத்த முடியும்? அது படிச்ச தற்குறி. என்னோட ஜனநாயக கடமையை நான் முடிச்சுட்டேன், நீங்களும் மறக்காம ஓட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், ஓட்டுற ஐடியே இல்ல, ஆனா ஓட்டு போட்ட மாதிரி ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, வீடியோ பண்றாடே, கண்டிப்பா இதே மாதிரி உங்க டீம்ல ஒருத்தர் இருப்பான். பைத்தியாரா என்ன கிருக்கணாடா நீ? முக்கியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சப்போஸ் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவை தோக்கடிச்சு டிவிக்கு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும். என்னங்க லட்சியம்? அம்மனை கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க? அதான் லட்சியமே. ஏங்க அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? விஜயண்ணா நீங்களே கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. புரியுதானா எதனால இவங்களை தற்குறின்னு சொல்றாங்கன்னு? உங்க கட்சிக்கும் திரிஷாக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சம்பந்தம்? அபிஷியலா ஜாயின் பண்ணிருக்காங்களா? எதுவுமே இல்லாம அதுக்குள்ள கோஷம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜுனாக்கும் புஷி ஆனந்தனுக்கும் சின்னமா ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பாக்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. ஏந்தி அடிக்கிறவன என்ன பேப்பரை கிழிச்சிட்டான்? டிவிக்கே பேப்பரை கிழிச்சதுக்காடி இவ்வளவு அடி அடிச்சேன் என் புள்ளிய. ஒரு குரூப்பா தாயா அலைகிறாங்க. ஏண்டி உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஓட்டே இல்ல. மீதி பேர் பேரை எஸ்ஆர்ல தூக்கி விட்டாங்க. ஓட்டு இல்ல, இது வந்து ஒரு பெரிய சதி. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. ஆனா வந்து நிறைய பேருக்கு ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மனசு வலிக்குது. விசில் அடிக்கவும் முடியாது, இப்ப வந்து இந்த கையை என்னால காட்டவும் முடியாது. மக்கள் நமக்கு விசில் ஊதுறாங்களோ இல்லையோ, சங்கூத போறது கன்ஃபார்ம். எஸ்ஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். எஸ்ஐஆர் அப்படின்னா தற்குறி எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. இதுல மாற்றம் வேணும், மயிர் வேணும்னு வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டானுங்க. எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்னு இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், சமூக வலைதளம் போனாலே என்ன மன்னிச்சுங்கண்ணா, என்னால சாப்பிடவே முடியலண்ணா. நான் ஆசையா காலையில காக்கி டவுசரும் சட்டையும் போட்டுட்டு போனேன்னா, ஆனா என் ஓட்ட தூக்கிட்டாங்கண்ணா, நான் தப்பு நடந்துச்சு, நான் மன்னிச்சுங்கண்ணா, சாரிண்ணா அப்படின்னு ஒரு 50 பேர் வீடியோ பார்த்திருப்பேன். பைத்தியம். விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க. தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால ஓட்டெல்லாம் தூக்கிட்டாங்களாம். வேதனை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனைப்பட போற பாரு. திமுக காரங்களுடைய வாக்குகள்லாம் இப்படி பாதிக்கப்படல, வேற கட்சிக்காரங்களுடைய வாக்குகள்லாம் பாதிக்கப்படல. ஏன்னா நாங்கள்லாம் கரெக்டாக அதுக்கான வேலைகளை பார்த்துட்டோம். வீடு வீடாக போய் ஃபார்ம் கொடுத்து எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய ஓட்டெல்லாம் நாங்கள் காப்பாற்றிக்கிட்டோம். உங்களுடைய ஓட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்தது தெரியாது. உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. திருப்பி ஃபைனல் டிராஃப்ட் வந்தது தெரியாது. பேரை செக் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. எந்நேரமும் விஜய் ஸ்டேட்டஸும் ஸ்டோரியும் வச்சுக்கிட்டு திமுகவை திட்டிக்கிட்டு திமுக மேலே பழிய தூக்கி போடுறதுக்கு நீங்கள் காட்டுன நேரத்தில் 2 நாளாக விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி ஸ்டேட்டஸாக போட்டிருந்தல, அதான் இருக்கா விஜய் குறிப்பாக எந்த தொகுதியில் நிற்கிறாரு? உங்களுடைய வாக்கை நீங்க பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை பார்த்திருந்தா இந்நேரத்துக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். உட்கார்ந்துருந்து அழுதுகிட்டு இருக்கானுங்க எல்லாரும், உட்கார்ந்து சோசியல் மீடியாஸ்ல. தம்பி வந்து அஜய் ஓட்டு போட போயிருக்கா, வீட்டுல இருந்து அமுச்சு விட்டாங்க. என்னன்னு பார்த்தா மறந்து இன்சூரன்ஸ் கார்டு எடுத்து. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. நான் வேம்பு
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள பெரும்பாலான வாக்குப்பெட்டிகள் லயோலா காலேஜில் தான் இருக்குது. லயோலா காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா வாக்குப்பெட்டியும் லயோலா காலேஜுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரனா, நாளைக்கு வந்து தூத்துக்கு அப்புறம் மத்திய அரசோட சதி, மாநில அரசோட சதி, மு.க. ஸ்டாலின் சதி அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் யார் தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியை ஒத்துக்கணும். மக்கள் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு. அதுமாரி மே 4ஆம் தேதி தயவு செய்து இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறோம், யாரும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்காங்க. இந்த கட்சி தோத்துருச்சு, அந்த கட்சி தோத்துருச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் முட்டாள்தனமானது. நிறைய கட்சிகள் அதே மாதிரி செஞ்சு இறந்தவங்களுக்கு இறந்து தான் போயிருக்காங்க. கட்சி அவங்க கூட்டணி கூட அமைச்சுப்பாங்க அடுத்த நிமிஷத்தில். அதனால இளைஞர்களுக்கு சொல்ற ஒரே நல்ல விஷயம், வெற்றியோ தோல்வியோ ஏற்றுக்கணும். நன்றி, வணக்கம். திடமாகத்தானே இருக்கிறீர்கள். படம் பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம். அது என்னன்னா, நல்லா ஆடுறாரு, நல்லா பாடுறாரு, போகிற இடத்துக்குலாம் நல்ல கூட்டம் வருது, உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கானுங்க. இவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும், அமெரிக்கா வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்று பிரசிடென்ட் ஆகிருக்க வேணாமா? எவனாவது கேட்பான் அவருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்ட்டு. நல்லா கூட்டம் கூடுது, நல்லா ஆட்டம் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, இதுக்கு மேலே என்னடா தகுதி வேணும்னு கேட்க வேண்டியதா? அப்புறம் மேடையில் ஏறிக்கிட்டு என்ன புஷ் அங்கிள் பயமா இருக்கா, இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பச்சை டயலாக் பேச வேண்டியதான். ஃபன்னி கை இதெல்லாம் கோட்டை விட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு பாரதியார். மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் ரிசல்ட், யாருப்பா நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது நான் 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்கள் தான் நெக்ஸ்ட் சிஎம். அதுவும் மெஜாரிட்டியாக வின் பண்ணுவார். கீழ்பாக்க வந்துருச்சு இறங்க அப்படிம்பாங்க. உதயநிதி வேஸ்ட். ஒரு கணக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது அவங்களுக்கு. மு.க. ஸ்டாலினுக்கு அப்படிதான், எதுவுமே கிடையாது. ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான் முடியுமே இந்த தமிழகத்தை காப்பாற்றவே முடியும். மித்தபடி எதுவுமே கிடையாது. ஆமா, அழகு, ஐயோ அவ்வளவு அழகு, கோடி அழகு. சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. எதுக்கு ரெடியாக போறோம்னு தெரிஞ்சிருக்கும். நோ இன்ட்ரோடக்ஷன் நீடட். லெட்ஸ் கோ. கண்டிப்பா இதை ஆட் பண்ணி ஆகும். டாப் கழண்டிடும். டாப் கலர் இருக்கட்டும், உங்க டாப்பை எவனும் காட்டாம பாத்து போங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. யூனிஃபார்ம்ல வந்து ஓட்டு போட்டுக்கலாம் சார். எத்தனை 4 கோடி பேரா 7 கோடி பேரா என்ன சார்? எத்தனை யூனிஃபார்ம்ல வந்து ஓட்டு போட்டு எத்தனை வருங்க? கணிசமான அளவு. காக்கி பேண்டும் சட்டையும் போட்டாலே வந்து விஜய் ரசிக்கிறடா. இதுல போய் சொல்லிருக்காங்க கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. என்னப்பா கோட் வேர்ட் அக்செப்டட்? விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டுறான். ஏய், நான் டிராபிக் இன்ஸ்பெக்டரா. குளத்தூர்ல திரு ஸ்டாலின் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருங்க? அவர் போய் மயிலாப்பூர்ல ஓட்டு போட்டார். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? அவர் ஏதாவது வேற ஏதாவது அவர் நினைமா தாவேக்காக ஓட்டு போட்டிருப்பாரு இல்லையா? நேரம் அது பேசாம நாமளும் அண்ணனோட ரசிகை யாரையாவது கல்யாணம் பண்ணி இருக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது பர்சனல், அது ஃப்ரெண்ட்ஷிப், உலகத்துல யாரும் பண்ணாதே அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி முட்டாவது கொடுத்துருக்கோம். ரோட்ல யாராவது போனா திரும்பி பார்க்க முடியல, பொட்டனிலேயே நச்சு நடி விழுகுது. நமக்கு அந்த கொடுப்பனும் இல்ல. இனி கல்யாணம் பண்றவனா விவரமா பொழைச்சுக்குங்கடா. டே, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கடா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. போனோம் திராவிட கூட்டணி நாசமா போனோம். திருமாலவே டெபாசிட் இழக்கணும், தமிம் அன்சாரி சவருல்லா டெபாசிட் இழக்கணும். நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வரட்டா. யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஐயா இந்த தேர்தலில்? இந்த தேர்தலில் கண்டிப்பான முறையில் டிஎம்கே தான் வெற்றி வரும். கிட்டத்தட்ட 175ல இருந்து 180 சீட்டு வரும். ஆனால் இந்த ஒரு நடிகருடைய கட்சியை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட மொத்தம் டோட்டலாகவே தமிழ்நாடு முழுக்க 30 லட்சம் ஓட்டு இருக்கும். 30 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற போது எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர, ஆனால் வெற்றி வாய்ப்பு வராது. ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட்டு தான் வரும். 3 சீட்டு 4 சீட்டு ஜெயிச்சிட்டாலே அது வந்து விஜய்க்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் உள்ளவர் 15 வருஷமா போட்டி போடுறாரு, ஆனால் ஒரு சீட்டு கூட வர முடியல. முதல்ல போட்டி போடுற விஜய்
விஜய் வந்து 3 அல்லது 4 சீட் ஜெயிச்சிட்டா கூட அவருக்கு வெற்றி தான், அது கூட வராது அப்படின்ட்டு தான் என்னுடைய கணிப்பு. ஏய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு, அதான்டா பெரிய காமெடி. எல்லாம் ஸ்டாலினுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுக்காக செய்யணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு எல்லா மட்டத்திலையும், கல்வியில இருந்து, விளையாட்டுல இருந்து, சுகாதாரத்துல இருந்து, பாருங்க சுகாதாரத்துறைக்கு ஐக்கிய நாடு சபை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறான் சுகாதாரத்துறையில. அது மாதிரி எல்லா துறையிலையுமே வந்து வெற்றின்னு மத்திய சர்க்காரே வெளியிடுது. அதனால நிச்சயமா மக்கள் மனசுல வந்து நல்ல ஒரு அனுபவசாலிகள், நல்ல நாட்டினுடைய நன்மையை நினைச்சு பாக்குறவங்க எல்லாம் இந்த கட்சிக்கு வந்து போடுவாங்க. அதாவது எது எப்படி போனானே, நம்மளுக்கு வந்து நடிகர் தான், நான் வந்து அவருடைய ரசிகன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படியாவது போடுவாங்க. இவ்வளவுதான் என்னுடைய முடிவு. விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா அப்பாவா இருந்தாலும் நான் பெத்தவங்க வீட்டுக்கு கூட நான் வரமாட்டேன். அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறேன். டிவிகே ஜெயிச்சதுன்னா கம்மங்கோல் ஃப்ரீ, டிவிகே ஜெயிச்சா கிடையாது, திமுக ஜெயிச்சா அந்த அன்னைக்கு கம்மங்கூழ் ஃப்ரீ. மே 5ஆம் தேதி நான் வருவேன். வாங்க சரி வாங்க. என்ன ஒரு 1000 ரூபாய் முதலீடு போட்டு கொடுக்குற எல்லாத்துக்கும் ஒரு திமுக தொண்டர்னா இப்படிதான் இருக்கணும். இப்படி துரோகம் பண்ணிட்டியடா. துரோகம் இல்லடா, விசுவாசம். ஏன் விசுவாசம் குணாவுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகும், எல்லாத்துக்கும் இலவசம். ஒரு அடிமட்ட தொண்டனோட இது எந்த அளவுக்கு இருக்குது? அவ்வளவுதான். என்னுடைய காலத்து வரை திமுக தான் நடக்கும். எங்க வீட்டுல 6 ஓட்டு இருக்குது, 6 ஓட்டு திமுக தான். எவனுக்கும் போட மாட்டோம், எவனுக்கும் போட மாட்டோம். எங்க கதை அகரம் முதல தொட்டு தாடி கிளவம் பிளட். இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடிகர் விஜய் அவர்களால அரசியல் மேடையில துணிவா கரூர் அந்த சாவை பத்தி பேச முடியுதுன்னா, அவர் பேர் எஃப்ஐஆர்ல இல்லாதது ஒரே காரணத்தினாலையும், அவர் கைது பண்ணப்படாததுனாலையும். அவரை குற்றப்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு சிறு நிகழ்வு மூலமா. ஒரு அரசியல் ஜெயலலிதா இருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்க இருக்க உங்க மக்களே கேட்டு பாருங்க. சட்டம் படிச்ச 2 பேர் 3 பேர் MBA ஒரு லா இருக்கிறாங்க, யாரும் விட மாட்டாங்க. அந்த அம்மா இருந்தா கொடுமைப்படுத்தி இருக்கும். அதுதான் நடிகர் விஜயோட இறுதி அரசியல் வாழ்க்கையா இருந்திருக்கும். முதலமைச்சர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணலான்றது 2வது காரியம். அன்னைக்கு இரவே வந்து பொதுமக்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சார்பா அவர் சொல்ல வேண்டியதை முதல்வர் சொல்றாரு. எந்த ஒரு அரசியல் தலைவனும் தன் தொண்டனோ மக்களோ சாவதை விரும்ப மாட்டான். இது யாருக்கு ஃபேவரான ஸ்டேட்மெண்ட்? நடிகர் விஜயை காப்பாத்துறதுக்கு ஒரு முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பயலுங்க. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா. இவன் மட்டும் வேதாவை பார்த்தான்னு வச்சுக்க, அப்படியே பேண்ட்ல டர்ன்னு ஒண்ணுக்குன்றுவான். தம்பி வேதாவை பார்த்திருக்கியா? களவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். மேடையில நின்று பேசக்கூடிய இந்த செம்ப, இந்த சாணிய உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண், மறந்துடாத. அடிப்பிய உங்க அப்பா மவனே சிங்கம்டா. அடிப்பிய உங்க அப்பா மவனே சிங்கம்டா. சிங்கம் சிங்கம் உங்க அப்பா மவனே அடிப்பிய சிங்கம்டா. தேர்தலுக்கு அப்புறம், நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? தேர்தலை தோத்த பிறகு விஜயன் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லவா? நான் சொல்றேன் கேளுங்க. என்னத்தவ செஞ்சு போட்டா, அண்ணன் தம்பி ஆகி போட்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.